தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியின் மூத்த மகன் திரு மு.க. முத்து உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 77. தந்தையின் கலையுலக வாரிசாக திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியவர்தான் இந்த மறைந்த மு.க. முத்து. நடிப்பு மட்டுமில்லாமல் படங்களில் பாடல்களையும் பாடியிருக்கிறார். தற்போது இவருடைய மறைவு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். தற்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய மூத்த மகன் மு.க. முத்து காலமாகி இருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து, இவருக்கு 77 வயதாகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக இன்று அவர் காலமாகியிருக்கிறார். சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள ஈஞ்சம்பாக்கம் இல்லத்துல இப்போது மு.க. முத்துவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினர் அதே மாதிரி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேர்ல அஞ்சலி செலுத்தவும் இருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கலையுலக வாரிசாக திரைப்பயணத்தை தொடங்கியவர் தான் மு.க. முத்து. குறிப்பாக திரைத்துறையில பூக்காரி படத்தில் தொடங்கி பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு என்று தொடர்ந்து பல்வேறு படங்கள்ல மு.க. முத்து நடித்திருக்கிறார். நடிப்பு மட்டுமல்லாமல் பல படங்கள்ல பாடல்களையும் பாடியிருக்கிறார். அந்த அளவுக்கு சினிமாவில் தொடர்ந்து பயணித்தவர் மு.க. முத்து. மாட்டுத்தாவணி என்ற திரைப்படத்தின் போது இசையமைப்பாளர் தேவாவுடன் இணைந்து நாட்டுப்புற பாடல் ஒன்றையும் மு.க. முத்து பாடியிருக்கிறார். இப்படியாக திரைப்பயணத்துல பயணித்த மு.க. முத்து இப்போது 77 வயதில் காலமாகியிருக்கிறார். சமீப வருடங்களாகவே அவருக்கு உடல்நல பெரிய அளவில் குன்றியிருந்தது. மருத்துவமனையில் அவருக்கு தொடர் சிகிச்சை எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கூட சகோதரர் மு.க. முத்துவை மருத்துவமனையில நேரில் சென்று உடல்நலம் எல்லாமே விசாரிச்சிருந்தாரு. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்புல அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வந்த சூழல்ல இப்போது அவர் உடல்நலம் குன்றி சிகிச்சை பலனின்றி அவர் காலமாயிருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈஞ்சம்பாக்கம் இல்லத்துல உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருப்பதால் முதலமைச்சரும் இன்னும் சற்று நேரத்துல நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார். திமுகவினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள். முதலமைச்சர் குடும்பத்தில் முக்கியமான ஒருவர் அப்படிங்கிறதுனால பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார்கள். அதற்காகத்தான் ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் மு.க. முத்துவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.